வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃபிளிக்ட்ல இஸ்ரேலோட ஒரு மெயின் மோட்டிவ் என்னன்னா, ஐஆர்ஜிசில இருக்கிற ஒரு தலைவரும் கூட விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் இருக்குது இஸ்ரேலோட மோடு. பாத்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரானோட 2 முக்கியமான தலையை பாத்தீங்கன்னா தூக்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தூக்குனது யாருன்னா, ஈரானோட சுப்ரீம் லீடரான அயதுல்லா அலி காமினி. அவருக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு 2 பேர்த்த பாத்தீங்கன்னா நேத்து இஸ்ரேல் பாத்தீங்கன்னா தூக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் தூக்கிட்டாங்க, ஈரான் பாத்தீங்கன்னா அமைதியா போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் நான் நேத்து சொன்ன மாதிரிதான் அவங்க இந்த பீஸ்ட் மூட்ல இருந்து அவங்க பின் வாங்குறதாவே கிடையாது. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எங்களோட அட்டாக் பாத்தீங்கன்னா இன்னும் மேல மேலதான் போகும், நீங்க எத்தனை தலைவரை வேணாலும் நீங்க அடிங்க அப்படின்னு சொல்லி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது கூட சேர்ந்து நம்ம சொல்லியிருப்போம், நேற்று சைனா பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஈரானுக்கு டொனேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நேத்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்க 3 பேரும் சேர்ந்து மறுபடியும் இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு பெரிய பெரிய ஹெல்ப் பத்தினா பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈரான் சைட்ல இருந்தும் இந்தியால இருக்கிற ஒவ்வொரு பீப்புளுக்கும் பாத்தீங்கன்னா நன்றி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல ஒன்னின் பின் ஒன்னா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோல சொல்ற மாதிரி கீழே இருக்கிற சிகப்பு கலர் பட்டனை அழுத்திட்டீங்கன்னா நானும் ஹாப்பியா இருப்பேன். நீங்களும் இந்த மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஃப்ரீயா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரியே இஸ்ரேலும் அமெரிக்காவும் மெயினா எதுக்கு ஈரானை பிடிச்சி அடிக்கிறாங்கன்னா, இந்த நியூக்ளியர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது என்னதான் ஒரு தனி ஒரு ரீசனா இருந்தாலும், நம்ம இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அந்த சைட்ல பார்த்தோம்னா, இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனை தூக்கி வீசிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஷா மாதிரி ஒரு ஆட்சியாளரை பத்தினா அந்த நாட்டில் நிறுவனம் இவங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டையை ஆட்டிட்டு வேலையை பார்க்கறோம் அப்படின்னு சொல்றதுதான் இது ஒரு மெயின் மோட்டிவே பத்தினா அதுதான். அதுக்கு இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான விஷயம் பிளே பண்றாங்க. இஸ்ரேலோட இன்டெலிஜென்ட் எந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா, ஈரானோட சுப்ரீம் லீடரான அயதுல்லா அலி காமினி அவங்க வீட்டையே அடிச்சு அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. அது கூட சேர்த்து நேத்து 2 முக்கியமான ஆளுங்களை பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இன்டெலிஜென்ட் பாத்தீங்கன்னா தூக்கி இருக்கிறாங்க. அதுல மெயினான ஒரு ஆள் யாருன்னா, செக்ரட்டரி சீஃபான அலி லாரிஜனி அப்படிங்கிற இந்த ஒரு நபரையும், அது மட்டும் இல்லாம ஈரானோட இன்டெலிஜென்ட் மினிஸ்டரான இஸ்மாயில் கதீப் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா முக்கியமான தலையில பாத்தீங்கன்னா தூக்கி இருக்கிறாங்க. ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு லிஸ்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. இப்ப எப்படி விக்ரம் படத்துல இவன் தலையை கொண்டு வர்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 முக்கியமான தலைகள் பேரு, அதாவது ஐஆர்ஜிசியை சேர்ந்த 10 முக்கியமான தலைகள் பேரு அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அவங்கள ஒவ்வொருத்தங்க அவங்களோட தலையை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க $10 மில்லியன் பாத்தீங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அபிஷியலா யுஎஸ்ஏ டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்த முக்கியமான ஒரு பேர் எதுன்னு பாத்தீங்கன்னா மோஜ்தபா காமேனி, இப்போ ஈரானோட நியூ சுப்ரீம் லீடர். செகண்டா பாத்தீங்கன்னா இந்த அலி லாரிஜனி அப்படிங்கிற இவரு இப்ப இறந்தவர். தேர்டு பாத்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் ரஹீம். ஃபோர்த் பாத்தீங்கன்னா அலி அப்படின்னு சொல்லி இவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு 10 பேர்த்தோட நேம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இஸ்ரேல் இந்த செக்ரட்டரி சீஃபை கொன்னதுக்கு அவங்க நாட்டு சுப்ரீம் லீடரான மோஜ்தபா காமினி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இந்த மாதிரி அடிக்கிற ஒவ்வொரு லீடரோட ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் நீங்க எங்களுக்கு பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மோஜ்தபா காமினி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பே பண்ணணும்னா இந்த அமௌண்ட் மூலியமா கிடையாது, அவங்களுக்கு ரிவெஞ்ச் அந்த மாதிரி அவர் ஒரு டோன்ல பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்கிறாரு. சோ இது கூட சேர்ந்து அவங்களோட இன்டெலிஜென்ட் மினிஸ்டரும் நேத்து சேர்ந்து இறந்திருக்கிறாங்க இஸ்ரேலோட ஒரு இன்டெலிஜென்ட் அட்டாக்னால. நீங்க இந்த ஒரு போட்டோல நீங்க இஸ்ரேலோட பிஎம் பாப்பீங்க. இப்போ இஸ்ரேலோட பிஎம் பாத்தீங்கன்னா இறந்துட்டாருன்னு சொல்லி நிறைய பக்கம் ரூமர்ஸ் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அதை நிரூபிக்கிற விதமா இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து வெளிவிட்டு இதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் இந்த இறந்து போன லீடர்ஸ் ஐஆர்ஜிசி லீடர்ஸ் நாங்க எங்க பிஎம் ஆர்டர் போடும் போது எடுத்த போட்டோ தான் இது, இப்ப வாச்சு நீங்க நம்புறீங்களா அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி இந்த அலியும் அவங்க மட்டும் இல்லாம ஈரானோட இன்டெலிஜென்ட் மினிஸ்டரையும் அடிச்சக்கப்புறம் இஸ்ரேல் வெளியிட்ட போட்டோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது. சோ அப்படியே நம்ம ஈரான் சைடு நீங்க வந்தீங்கன்னா, ஈரானோட மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு, மோர் டிவர்ஸ்டேட்டிங் ரெஸ்பான்ஸ் இஸ் கம்மிங் அப்படிங்கிறாரு. இட் வில் கண்டினியூ அன்டில் யூ சரண்டர்ட். அதாவது இப்போ நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஈரான் எப்ப சரண்டர் ஆகுதோ அப்பதான் இந்த போர் நிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க சைடு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லாம் சரண்டர் ஆக மாட்டோம், நீங்களும் இஸ்ரேலும் எப்போ எங்க கிட்ட ஈரான் கிட்ட நீங்க சரண்டர் ஆகுறீங்களோ அப்போ இந்த போரை பார்த்தீங்கன்னா நாங்க முடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இமேஜினேஷன் வில் கம்மிங் எண்ட் சூன் அப்படிங்கிற, நீங்க இமேஜினேஷன் எல்லாம் பண்றது பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஈரானோட மேஜர் ஜெனரல் அலி அவரு பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. நம்ம செகண்ட் விஷயமா என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இந்தியா, ரஷ்யா, சைனா இவங்க 3 பேரும் பெரிய ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்தியா சைட்ல இருந்து நேத்து மெடிக்கல் எய்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நியூ டெல்லியில இருந்து தெஹ்ரான் அப்படிங்கிற
ஈரானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது அங்க இருக்கிற டெஹ்ரான்ல இருக்கிற அவங்களோட எம்பசியும் பார்த்தீங்கன்னா ஆமா கிளைம் பண்றாங்க. ஸோ அவங்க ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா எப்பவுமே துணை நின்று இருக்குது. ஸோ இந்த டைமும் நிக்கிறீங்க, அங்க இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பீப்புளுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் லெட்டர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா சைட்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளும் இதே மாதிரி மெடிக்கல் எய்டு பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரஷ்யா சைட்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 13 tons ஆஃப் மெடிக்கல் எய்ட் அவங்களும் ரஷ்யால இருந்து ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் இதை பண்ணியிருக்காங்க. சைனா சைட்ல இருந்து என்னன்னா ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக் பர்சனான லின் ஜியான் அவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எங்களால மனிதாபியம் அடிப்படையில் உங்களுக்கு நாங்க என்னென்ன செய்யணுமோ அதை நாங்க ஈரான் உங்களுக்கு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முக்கியமா ஒரு விஷயம் பாக்குறது என்னன்னா, இந்த நம்ம இந்தியா செஞ்சது ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம இந்தியாவை பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இந்த யுஎஸ் வெனிசுலா வாரா இருக்கட்டும், இல்ல ரஷ்யா உக்ரைன் வாரா இருக்கட்டும், இதுக்குமே பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ரஷ்யா தான் நம்மளுக்கு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு சொல்லி இந்த வேர்ல்டுக்கே தெரியும். இருந்தாலும் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர்ல பாத்தீங்கன்னா அவங்க இந்தியா பாத்தீங்கன்னா நியூட்ரலா தான் இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு உதவி பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாண்டி இந்தியா பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா, எங்களை நீங்க இது பண்ணிட்டு நீங்க ஈரான் சைடு போற மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள, நம்ம என்னதான் வெளியே சொல்லலாம் அவங்க மனசுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தான் பாத்தீங்கன்னா நேற்று இந்தியா, ரஷ்யா அண்ட் சைனா இவங்க 3 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த கதையின் நாயகன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த போரின் நாயகன் ட்ரம்ப் தலைவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, லிட்டரலா பாத்தீங்கன்னா கதறவே ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரம்ப் பாத்தீங்கன்னா லிட்டரலா கதற ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ கண்ட்ரிஸ் ஹெல்ப் அஸ். நேட்டோ கண்ட்ரிஸ் கிட்ட நான் எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டேன், நீங்க யாருமே பண்ண கிடையாது. ஆனா வி ஸ்பெண்ட் ஹியூஜ் டாலர் ஃபார் தெம். நாங்க இந்த மாதிரி நேட்டோவில் இருக்கிற எல்லா நாடும், யூரோப்பியன் கண்ட்ரிஸா இருக்கட்டும், எல்லா நாடும் போறதோட நாங்க அமெரிக்கா தான் நிறைய டாலர்ஸ் நேட்டோக்கு பாத்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். நேட்டோக்குன்னு ஒரு ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா இருக்கு, அது நீங்க பாத்தீங்கன்னா கெடுத்துக்கிறீங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வார்ல நாங்க ஜெயிச்சுட்டு தாங்க இருக்கிறோம். நாங்க உங்களை கெஞ்ச கிடையாது, நீங்க வாங்க வாங்கன்னு கெஞ்ச கிடையாது. நாங்க ஆல்ரெடி நாங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு ஹெல்ப்புக்கு உங்களை கூப்பிட்டா நீங்க நேட்டோ அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்புல இருந்து யாருமே வரமாட்டேங்கிறீங்க. பரவாயில்லைங்க, நீங்க யாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். ஸோ டோன்ட் வாண்ட் எனி ஒன் ஹெல்ப் அப்படிங்கிறாரு. ஸோ 4th விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தான் யாரும் ஹெல்ப்புக்கு வரலன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, நீங்களும் மாடா ஹெல்ப்புக்கு வரல அப்படின்னு சொல்லி லிட்ரலி பாத்தீங்கன்னா அவரு கதறவே ஆரம்பிச்சிட்டாரு. இதே ட்ரம்ப் தான் பாத்தீங்கன்னா ஃபியூ டேஸ் முன்னாடி என்ன சொல்றாருன்னா, ஈரானோட நேவி அடிச்சு முடிச்சிட்டோம், ஏர்ஃபோர்ஸை அடிச்சு முடிச்சிட்டோம், கீழே இருக்கிற மிலிட்டரியும் அடிச்சு முடிச்சிட்டோம், அவங்ககிட்ட லிட்டரலி ஒரு ஏர்கிராஃப்ட் இல்ல, ஒரு ஷிப் இல்லைன்னாரு. ஸோ இப்படி சொன்ன இதே ட்ரம்ப் தான் இப்போ லிட்டரலி பார்த்தீங்கன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடிய மாட்டேது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு பாம்பை தூக்கி ஈரான் மேல போட்டோம்னா அவங்க சரணடைஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ ஈரான் சைட்ல இருந்து அவங்க சரணடைகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அவங்க அகராதில இருந்து அழிச்சிட்டாங்க. இப்போ அவங்க என்னன்னா, இப்போ அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா பிடிச்சி அந்தடி அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் அஸ் அனேபிள் இன் செக்யூர் ஹார்மோஸ். நீங்க தாங்க ஹார்மோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் கட்டுப்பாட்டுல இருக்குது, நீங்களே அதை பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு. செகண்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா, யூரோப்பியன்ஸ் cannot do this. ஏங்க அமெரிக்காவோட இவ்வளவு பெரிய ராணுவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இவ்வளவு பெரிய ராணுவத்தினாலே இந்த ஒரு ஹார்மோஸை பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியலன்னா, யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா தம்மா துண்டு நாடு, நாங்க எப்படிங்க பிடிப்போம்? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவங்கள செக்யூர்லாம் பண்ண வேணாம், நீங்க யுஏஇயும் ஈரானையும் கூப்பிட்டு வச்சு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுருங்க, பேசுங்க, உட்காந்து பேசி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி லிட்டரலி அமெரிக்காவை கலாய்க்கிற விதமா ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர் பத்தி நான் பேசியிருக்கிறாரு. ஜெர்மனோட ஸ்போக் பர்சனான ஸ்டீஃபன் அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனோட சான்சலரோட ஸ்போக் பர்சன். அவர் என்ன சொல்றாருன்னா, வி வாண்ட் ஹெல்ப் யூ ரீஓபன் தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். நாங்க இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்களே பாத்தீங்கன்னா இதை ரீஓபன் பண்ணுங்க, நீங்க தானே சொன்னீங்க நாங்களே இதை பாத்துக்கிறோம், நீங்க தானே இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து தானே இந்த ஈரான் வார பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்க, நீங்களே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனோட ஸ்போக் பர்சனும் பாத்தீங்கன்னா நேற்று சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாமே போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி அவங்களோட 2 முக்கியமான தலையில பாத்தீங்கன்னா அடிச்சனால ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேற்று நான் சொன்ன மாதிரி பீஸ்ட் மோட்லாம் தாண்டி அது ஒரு வேற மோட்ல போய் ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிளஸ்டர்ஸ் ஆஃப் பாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல தூவிட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு பாம்பை போடாம அப்படியே அரிசி தூவுற மாதிரி பாத்தீங்கன்னா அத்தனை பாம்பை பத்திர தூவிட்டு இருக்காங்க. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலை பார்த்து, நீங்க இந்த மாதிரி எங்க தலைய
எல்லாத்தையும் நீங்க அடிக்கிறீங்க, சுப்ரீம் லீடரை எடுக்கிறீங்க, இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் எடுக்கிறீங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் ஐஆர்ஜிசியை பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிராது. அது மட்டும் இல்லாம ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலுக்காக சோர்ந்து போக மாட்டோம். எங்களோட சுப்ரீம் லீடர் அலி காமினியவே பாத்தீங்கன்னா அடிச்சிங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களோட ஐஆர்ஜிசியில பெரிய ஒரு தாக்கத்தையே இம்பாக்டே ஏற்படுத்தல. டாப் லீடர்ஸை கில் பண்ணுங்க, இட்ஸ் நாட் பிரிங் டவுன் தி இஸ்லாமிக் ரிபப்ளிக் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஈரானுக்கு மெயின் மோட்டிவ் என்னன்னா இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக்கை அங்க இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்றாங்க அப்படின்னு. அதுக்கு தான் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, நீங்க என்ன வேணா அடிங்க, இங்க இருந்து இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக்கை பார்த்தீங்கன்னா உங்களால கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரைட், இதுல இருந்தே நம்மளுக்கு எல்லாமே தெரியுது என்னதான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் இவங்களோட ஈரான்ல இருக்கிற ஒவ்வொரு பர்சன்ஸையும் நம்ம அடிச்சாலுமே ஈரான் பார்த்தீங்கன்னா தோர்ந்து போற மாதிரியே கிடையாது. ட்ரம்ப் சொன்ன மாதிரி எல்லாம் மிசைல் அடிச்சிட்டேன் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அவங்க என்னன்னா அவங்களோட இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் நம்மளை மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு மலை இருக்குன்னா மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மிசைல் வைக்கிற இடமா இருக்கட்டும், ட்ரோன்ஸ் வைக்கிற இடமா இருக்கும்னு சொல்லி அவ்வளோ அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாமே மலைக்கு அடியில பார்த்தீங்கன்னா ஈரான் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க பதுக்கி வச்சுதான் இவ்வளோ அடியை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை சுப்ரீம் லீடரை கொன்னாலும் ஈரான் பார்த்தீங்கன்னா அடங்கி போற மாதிரியே கிடையாது. ஸோ வாட் எவர் இட் இஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நடந்தது. நான் அடுத்து இதில் வேற ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.